தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். அதிமுக மீண்டும் உடைகிறது. அதிமுகவை தாவேக உடைக்கிறது. 36 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவிற்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். அதில் பலர் அமைச்சராகிறார்கள். இப்படியான செய்திகள் வர துவங்கி இருக்கிறது. இந்த செய்திகள் உண்மையா உண்மை இல்லையா, இவர்களுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள்? அதிமுகவினுடைய நகர ஒன்றிய செயலாளர்களுக்கு லீமா ரோஸின் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு பணம் வெள்ளம் போல் பாய போகிறது. அதன் மூலம் அதிமுகவை வேலுமணி வசம் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து எதிர்காலத்தில் லீமா ரோஸ் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக மாறப்போகிறார். இந்த செய்திகள் உண்மையா உண்மை இல்லையா, எதிர்காலத்தில் நடக்குமா, அதிமுக தொண்டன் ஏற்றுக்கொள்ளுவானா, இதையெல்லாம் காலம்தான் முடிவு செய்யும். காலம்தான் பதில் சொல்லும். இதுபோன்ற செயல்கள், இதுபோன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடப்பதற்கு சாத்திய கூறுகள் இருக்கிறது. வேலுமணி, விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம் அமைச்சர் ஆகியே ஆக வேண்டும். காரணம், இவர்கள் கட்டுப்பாட்டில் தமிழ்நாட்டில் உள்ள குவாரிகள் அத்தனையும் இவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். இந்த குவாரி அதிபர்கள் இவர்கள் முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் அமைச்சர்களாக போகிறார்கள். இந்த குவாரி தொழில், மணல் மாஃபியா தொழில் இவர்கள் உடைய கட்டுப்பாட்டுக்கு வர வேண்டுமென்றால் அதிமுக உடைக்கப்பட வேண்டும். அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். திராவிட இயக்கங்களை ஒழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட விஜய் திராவிட இயக்கங்களினுடைய பாதுகாப்பில், திராவிட இயக்கங்களினுடைய தாங்களில் முட்டு கொடுத்து இந்த தாவேக ஆட்சியை காப்பாற்றுகிறார்கள். இதுதான் 5 வருட காலம் இவர்களுடைய தயவில் இந்த தாவேக ஆட்சி அமைக்கப் போகிறது. ஊத்துக்குளி கிளிஜோசியன் வெற்றிவேல் ராகன் பண்டிட்டாக மாறி முதலமைச்சருடைய தனி அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் எங்கு வேண்டுமானாலும் பேசலாம், யாரை வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம். ஐஏஎஸ்களை வேலை வாங்கலாம், ஐபிஎஸ்களை வேலை வாங்கலாம். ஆக இதுவெல்லாம் நடக்கப் போகிறது. ராகன் பண்டிட் மட்டுமல்ல, அடையாளம் தெரியாத பல ராகன் பண்டிட்டுகள். இப்படி சசிகலா காலத்தில் 91, 96, 2001, 2006, 2011, 2016 காலகட்டத்தில் சசிகலா அடித்த பல கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்தை, கொள்ளையை இப்பொழுது ராகன் பண்டிட்டுகள் அடிக்க ஆரம்பிக்க போகிறார்கள். இது தமிழ்நாட்டினுடைய வரலாறாக மாறப்போகிறது. திமுகவோடு சமரசம் செய்து கொண்டார் இந்த விஜய். திமுக 5.5 லட்சம் கோடி அடித்த கொள்ளைகளை அவர் பாதுகாக்கப் போகிறார். எப்படி அதிமுக அடித்த மக்கள் வரிப்பணம் கோடி கோடியாக குவித்த அதிமுகவை திமுக காப்பாற்றியதோ, அதே போல டேவிதார் ஐஏஎஸ் அதிமுக மக்கள் வரிப்பணத்தை பல ஆயிரம் கோடிகள் அடித்த கொள்ளையை அதிமுக காப்பாற்றி, திமுக காப்பாற்றி, இப்பொழுது
விஜய் காப்பாற்றப் போகிறார். இவர்கள் முன்னாள் ஊழல், இந்நாள் ஊழல், எந்நாளும் ஊழல், இதெல்லாம் கூடிய விரைவில் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். மக்களால் கண்காணிக்கப்படுகிறது. கண்டிப்பாக மக்களிடம் பதில் சொல்ல வேண்டும். இந்த நிலை மாறப்போகிறது. இனி நீண்ட நாள் மூன்றாவது திராவிட இயக்கம், நடிகருடைய இயக்கம், நடிகர் கட்சி, இது திமுக அதிமுகவுக்கு மாற்றாக இது மாறப்போகிறது என்று மக்கள் வாக்களித்தார்கள். இப்பொழுது அதிமுக உடைக்கப்பட்டு அது தாவேகாவாக மாற்றப்பட்டு இந்த ஆட்சி தாங்கி பிடிக்கப்பட போகிறது. இதுதான் இனி எதிர்காலத்தில் அரசியலாக போகிறது. இந்த அரசியல் எத்தனை ஆண்டு காலம் தாக்கு பிடிக்கும்? தாவேகா ஒரு உயர்மட்ட குழு செய்கிற ஆட்சி அதிகாரம்தான் தமிழ்நாட்டின் தலை விதியாக பார்க்கப்படுகிறது. இந்த தலை விதி எதிர்காலத்தில் தொடருமா அல்லது அது எதிர்காலத்தில் தொடராதா என்பதை காலம் கண்காணித்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் புதிய ஆட்சி, புதிய அதிகாரம். இந்த புதிய ஆட்சி, புதிய அதிகாரம் எதை நோக்கி போகிறது? படு பிற்போக்குத்தனமான போலி சோதிடர்களெல்லாம் அரசு அதிகாரிகளாக, முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகளாக நியமிக்கப்பட போகிறார்கள், நியமிக்கப்பட்டு விட்டார்கள். இதெல்லாம் சசிகலாவிடம், ஜெயலலிதாவிடம் பல கோடிகளை சுருட்டி கொண்டு ஓடிய இந்த வெற்றிவேல், ஊத்துக்குழி வெற்றிவேல் ராகன் பண்டிட் ஆக உருவெடுத்திருக்கிறார். இது பல கோடிகள், பல ஆயிரம் கோடிகளாக மக்கள் வரிப்பணம் ஏமாற்றப்படும். மேகநாதன் அவர் மிக சாதாரண ஒரு சிப்பந்தி, மதுபான ஆலைக்கு ஒரு ஆலோசகர். இன்று இந்த மேகநாதன் பல ஆயிரம் கோடிகளுக்கு சொந்தக்காரர். இது எப்படி சாத்தியம்? பல ஆயிரம் கோடிக்கு சொந்தக்காரனாக மேகநாதன் மாறியிருக்கிறார். சாராய ஆலை அதிபராக மாறியிருக்கிறார். திராவிட இயக்கத்தில் நடந்த அற்புதங்கள், திராவிட இயக்கம் செய்த சாகசங்கள், அந்த சாகசங்களையும் அற்புதங்களையும் யார் செய்ய போகிறார்? இப்பொழுது திராவிட ஆட்சி செய்ய போகிறது. புதிய அமைச்சரவையில் பெண் அமைச்சராக பதவியேற்றவர் கடந்த காலங்களிலே நவீன உடைகளிலே ஜீன்ஸ் பேண்ட், மேலே ஒரு டைட்ஸ், இப்படி பப்புகளில் சுற்றி திரிந்தவர். மதுபான 5 நட்சத்திர மதுபான கூடங்களில் அவரை காண முடிந்தது. இவர்தான் இந்த பெண் அமைச்சர். இந்த அமைச்சரவையில் முகமதியர்கள் சேர்த்து கொள்ளப்படவில்லை. இந்த அமைச்சரவை கரூரில் இறந்து போனவர்களுக்கு இதுவரை அஞ்சலி செலுத்தப்படவில்லை. அவர்களுக்கு எந்த சலுகையும் வழங்கப்படவில்லை. அவர்கள் இன்னும் நினைவு கூறப்படவே இல்லை. இதெல்லாம் இந்த ஆட்சி அதிகாரத்துக்குள், அதிகார வரம்புக்குள் நடந்து கொண்டிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய வீட்டிற்கு சென்று, என்னை காப்பாற்றுங்கள், நான் செய்கிற ஊழலை வெளிக்கொண்டு வந்து விடாதீர்கள், நீங்கள் செய்த ஊழலை நான் தொடரப் போகிறேன், நீங்கள் அடித்த 5 லட்சம் கோடியை நானும் தொடரப் போகிறேன். இதுதான் ஒப்பந்தம். வேறு என்ன ஒப்பந்தம்? இந்த அரசை, திமுக அரசு எங்கே ஊழல் நடக்கிறது, ஊற்றுக்கண் எங்கே
என்று இவர்கள் சொன்னால் திருப்பி பதிலுக்கு அவர்கள் சொல்லுவார்கள். எம்ஜிஆர் முதலமைச்சரான பிறகு கருணாநிதி சொன்னார், நாங்கள் சாப்பிட்டு தூக்கி வீசிய எச்ச இலையை நீங்கள் இனி சாப்பிட போகிறீர்கள் என்றார். அப்போ எம்ஜிஆர் சொன்னார், நீங்கள் திருடி சாப்பிட்டதை நாங்கள் கணக்கெடுக்க போகிறோம் என்று சொன்னார். அதேதான் இப்பொழுதும் நடக்கப் போகிறது. மக்களுடைய வரிப்பணம் பல லட்சம் கோடிகளை, ஏறக்குறைய 5.5 லட்சம் கோடி தமிழ்நாட்டு மக்களுடைய கடன் சுமை. இந்த கடன் சுமை மீண்டும் மீண்டும் கடன் சுமையாக மாற்றப்பட போகிறது. அப்படி மாற்றப்பட போகிற பொழுது அந்த பணம் சென்ற வழியை கண்டுபிடிக்க வேண்டிய வழி புதிய அரசுக்கு இருக்கிறது என்று மக்கள் நம்புகிறார்கள். ஆனால் உண்மையாகவே மக்களுக்கு இந்த பழைய அரசு 5 லட்சம் கோடியை வேலு, நேரு இவர்கள் உள்ளாட்சித்துறையிலும் பொதுப்பணித்துறையிலும் நெடுஞ்சாலைத்துறையிலும் கோடிகளை குவித்திருக்கிறார்கள். இந்த கோடிகள் கண்டுபிடிக்கப்படுமா அல்லது அந்த கோடிகள் கவனிக்கப்படாமலே விடப்படுமா? இப்படி ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்ல போகிறார்கள்? முன்னாள் ஆட்சியாளர்களா இல்லை இந்நாள் ஆட்சியாளர்களா? யார் பதில் சொல்ல போகிறார்கள் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி தொத்தி நிற்கிறது. பல ஆயிரம் கோடி மக்கள் பணம் ஏமாற்றப்படுவதை மத்திய அரசு பார்த்து கொண்டிருக்கிறது. மாநில அரசு செய்கிற லஞ்ச லாவணிய ஊழல் கோடிகளை குவிப்பதை மத்திய அரசு ஏன் பார்த்து கொண்டிருக்கிறது? அவர்களுக்கு அரசியல் லாபம், அரசியல் நட்டம், இந்த கணக்கு போடப்படுகிறது. இவர்களை வைத்து நமக்கு என்ன ஆதாயம், நமக்கு என்ன லாபம்? இந்த கணக்கு தான் எதிர்காலத்தில் இந்த பணம் தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும். இப்பொழுதே தாவேகா பார்ட்டி ஃபண்டு, லஞ்ச பணம், ஜெயலலிதா வாங்கிய பணம், சபரீஷன் வாங்கிய பணம் இப்பொழுது விஜய் வாங்க போகிறார். சசிகலா அடித்த கோடிக்கணக்கான கொள்ளை இன்று வரை மீட்டெடுக்கப்படவில்லை. 5 லட்சம் கோடிகளை கொள்ளையடித்து வைத்திருந்தார் என்கிறது ஒரு புள்ளி விவரம். ஏறக்குறைய 3 முறை அரசாங்கம், 15 ஆண்டு கால ஆட்சி, அரசு பட்ஜெட்டை விட அதிகமாக அடித்து வைத்திருந்திருக்கிறார் சசிகலா கொள்ளை. அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. சில காலம் சிறைச்சாலையில் அடைபட்டு கிடந்தார். சிறைச்சாலையிலிருந்து கடைவீதிக்கு சென்று வந்தார். ரூபா என்கின்ற ஒரு அதிகாரி நடவடிக்கை எடுத்தார். ஒட்டுமொத்த சிறைத்துறை நிர்வாகத்தையே பர்ச்சேஸ் செய்து விட்டார் சசிகலா. இப்படியெல்லாம் சிறைக்குள்ளிருந்து ஷாப்பிங் போவது, ஏதோ சிறை விடுதி என்பது 5 நட்சத்திர ஓட்டலை போல இருந்திருக்கிறது. ஆகையால் சிறைத்துறை அதிகாரிகள் துணையோடு சசிகலா பரப்பன அக்ரஹார சிறையிலே நட்சத்திர வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு வந்துவிட்டார். மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்தவர்களுக்கு, மக்களுடைய வரிப்பணத்தை சுருட்டியவர்களுக்கு பரப்பன அக்ரஹாரம் ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்கும் 5 நட்சத்திர வாழ்க்கையை வழங்கியது. இதே போன்று இப்பொழுது மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடித்த திமுக குடும்பத்தை விஜய் அரசு பாதுகாக்கப் போகிறது. அதுதான் இப்பொழுது ஸ்டாலின் வீட்டில் ஒரு ஒப்பந்தம் நடந்திருக்கிறது. இந்த ஒப்பந்தப்படி எதிர்க்கட்சி வேலையை திமுக பார்க்க போவதில்லை. எதிர்க்கட்சி வேலையும் திமுக பார்க்க போவதில்லை. ஸ்டாலின் வீட்டில் விஜய் சரணாகதி அடைந்த பிறகு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். மகிழ்ச்சி கடலில் முத்தெடுக்கிறார்கள். இனி விஜய்
நம்ம பையன், நமக்கான பையன், நம்ம பையனை விட சிறந்த பையன் என்று அவர்கள் முடிவுக்கு வந்து விட்டார்கள். தமிழ் தேசிய உணர்வாளர்களே, தமிழ் தேசிய சிந்தனையாளர்களே, தமிழர்களுடைய உரிமைகள், தமிழ்நாட்டின் உரிமைகள் மீட்கப்படவே இல்லை. காவிரி காய்ந்து போய்விட்டது. கச்சத்தீவு 1000க்கு மேற்பட்டவர்களை கொல்லப்பட்டார்கள், சுட்டு கொல்லப்பட்டார்கள். இப்படி தமிழருக்கும் தமிழ் தேசியத்துக்கும் தந்தை பெரியாருக்கும், பெரியாருடைய உழைப்புக்கள் அத்தனையும், காமராஜருடைய உழைப்பு அத்தனையும் காணாமல் போய்விட்டது. அதை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. 234 தொகுதிகளிலும் அரசியல் வகுப்பெடுக்க விரும்பினால், பொதுக்கூட்டம் நடத்த விரும்பினால், அரங்கு கூட்டம் நடத்த விரும்பினால், அல்லது நீங்கள் ஆலோசனை கூட்டம் நடத்த விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நான் அரசியல் மயப்படுத்தப்பட்ட அந்த இளைஞர் கூட்டத்திற்கு நான் என்னுடைய அனுபவத்தை, அரசியலை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 234 தொகுதிகளிலும் உள்ள இளைஞர்கள் அரசியலை மீட்டெடுப்ப, அரசியல் மயப்படுத்துவதற்கு அவசர தேவை இருக்கிறது. ஆகையால் நீங்கள் இரவு 9 மணி முதல் 11 மணி வரை என்னை எப்போது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.